ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 646. இங்கு கல்கி அவதாரத்தின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது கலியுகத்தின் கடைசி நாட்களில், உலகில் கிட்டத்தட்ட அனைவருமே கடவுள் நம்பிக்கை இல்லாத அரக்கர்களாக இருப்பார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் உலகில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் மேலோங்கி நல்லவர்கள் துன்பத்தில் உழல, கொடியவர்கள் கொடிகட்டி கொண்டாட, நேர்மையும் நீதியும் நசிந்து அராஜகம் தலைவிரித்து ஆடும்போது நல்லவர்களை காக்கவும் தர்மத்தை நீதியை நிலைநாட்டவும் பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார். அப்போது முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான கல்கி வெள்ளை குதிரை மீது பட்டு பீதாம்பரம் உடுத்தி, மார்பில் துளசி மாலை துளங்க, கையில் கூரிய வாளுடன் மிக மிக சக்தியுடன் புறப்பட்டு வருவார். தர்மத்தை நிலைநாட்டுவார், நல்லவர்களை காப்பாற்றுவார், கொடியவர்களை கொன்று குவித்து ஒழித்து பூமியை புனிதமாக்குவார். பின்பு கலியுகம் மறைந்து சத்திய யுகம் பிறக்கும். இப்போது சத்தியயுகத்தில் மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அன்புடன் வழிபடுவார்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்